ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபியோடு தான் வந்திருக்கோம். இட்லி தோசைக்கு சூப்பர் காம்பினேஷன், ஈவன் சப்பாத்திக்குமே கூட சூப்பராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் கூட ட்ரை பண்ணுறவங்க கூட இதை பர்ஃபெக்டாக பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடான உடனே ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட்டான உடனே நம்ம கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அதாவது கடலைப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேன். காரத்துக்கு 3 வரமிளகா 2 பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். தக்காளி பழம் ஒரு 4 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2-3 கட் பண்ணால் போதும். ஒரு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த சட்னி ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இட்லி தோசை சுடணும், சீக்கிரமாக ஒரு சட்னி அரைக்கணும் அப்படின்னா, நீங்கள் வெரைட்டியாக ஒரு சட்னி அரைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக 2 சில்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சேர்த்தும் போது சட்னி இனி கொஞ்சம் நல்லா டேஸ்ட் வரும். அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் ஆறின உடனே நம்ம வந்து இதை மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இந்த சட்னி இருந்தால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் 10 தோசை சுட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இட்லிக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நான் ஒரு ஜாருக்கு மாற்றிக்கிட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது அதே கடையில் கொஞ்சம் தாளிப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம இதை தாளித்து கொட்டிக்கலாம். இந்த சட்னி செய்கிறது ரொம்பவே சுலபம். ஸோ பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஈவன் கிட்ஸ் கூட ஒரு 10 இயர்ஸ் கிட்ஸ் கூட அது ஈஸியாக மேக் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு பொரிஞ்சோடனே நான் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி நான் இந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் கொட்டிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த சட்னிக்கு ஈக்குவல் எந்த சட்னியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தேங்காய் சட்னி கூட தேவையில்லை. இது ஒன்றே போதும். உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தோசை வந்து நீங்கள் இதை வாங்கியே இருப்பீங்க இந்த சட்னிக்காகவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து ஈவன் நீங்கள் வந்து நியூ குக்கராக இருந்தால், அதாவது நீங்கள் இப்போ தான் வந்து குக்கிங் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். பிகினர்ஸாக இருந்தாலும், குக்கிங்கில் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது ரெசிபீஸ் டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். வீடியோ வந்து அப்லோடும் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.